நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியான்னு கேட்டால் ஆமாம், ஒரு பெரிய கட்சி தான். திமுக, அதிமுக அடுத்தபடியாக இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு பெரிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு போல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஒரு எலெக்ஷனில் காமிச்சிருக்காங்க. ஒரு மூன்றாவது தேர்ட் ஃபோர்ஸாக இருக்காங்க. பட் இந்த கட்சி எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போகிறாங்களா? எனக்கு என்ன பிளான், எதை நோக்கி போகிறாங்க ஒன்றுமே புரியல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் சீமான் அவர்களுடைய தம்பி, ஒரு மிகப்பெரிய விஸ்வாசி. அவர் நிறைய ஒரு பேசுவார், பேச்சாளர், யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கிறாரு சாட்டை அப்படிங்கிறது. அவர் பேசுனது ரீசெண்டாக பார்க்கும்போது என்னென்னா, நாங்கள் காங்கிரஸ் கூடயும் சேர மாட்டோம், பிஜேபி கூடயும் சேர மாட்டோம். பிஜேபி அப்படிங்கிறது ஒரு காவி உடை போட்ட ஒரு கார்ப்பரேட் கட்சி. காங்கிரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது ஒரு கதர் போட்ட பிஜேபி. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நேஷனல் பார்ட்டிஸ் தேவையில்லை, ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிஎம்கே கூட கூட்டணி எப்பவுமே நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க. டிஎம்கேவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிறது. சரி, டிஎம்கேவையும் எதிர்க்கிறீங்க, பிஜேபியும் எதிர்க்கிறீங்க, காங்கிரஸும் வேணாம். சரி, அப்போ யார் தான் இது பண்ணோம்? ஏடிஎம்கே கூடயாவது அலைன்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை வருஷமாக ஏடிஎம்கே கூடயும் அவங்க அலைன்ஸ் வைக்கல. பட் அலைன்ஸ்க்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் போச்சு 2021 எலெக்ஷன் காலகட்டத்தில். பட் இப்போ 2026 ஏடிஎம்கே கூட சேர்றதுக்காவது வாய்ப்பு இருக்கானா? அதுவும் வேணால், நாங்கள் தனித்து தான் நாங்கள் போட்டியிடுவோம். ஆல்ரெடி இப்போ பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் 100 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டோம். ஸோ வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கப்புறம் நாங்கள் கூட்டணி பற்றி எப்படி முடிவெடுப்பார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த துரைமுருகன் இவர் பேசுகிறத, சாட்டை துரைமுருகன் பேசுகிறத பார்த்தோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சீமான் அவர்களுக்கு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வருஷம் என்ன 2025, 35, 45, ஒரு 45 வரும்போது 80 வயசு அப்படின்னும் போது அதே மாதிரி தான் இவர் ஒரு வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். நாங்கள் நாம் தமிழர் யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு. எனக்கு என்னென்னா, தனித்து எப்படி ஒரு கட்சி, நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி தனிச்சே ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி எப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும்? அதனால தான் அந்த கட்சி இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வின் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறது தான். இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா, இப்போ நான் கூட பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கேன் ஒரு வாட்டி. இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ஆதரவு இருந்தது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2026 எலெக்ஷனுக்கு நான் நாம் தமிழருக்கு வாக்களிப்பேனா, சப்போர்ட் பண்ணுவேனான்னு பார்த்தோம்னா எனக்கு இல்லை தான். ஏன்னா இந்த கட்சி எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. மேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஏதோ வெற்றி பெறுறாங்க, உள்ளே போய் சட்டசபையில் பேசுகிறாங்க, தமிழ் பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இது பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, நான் ஒன்று தான் கேட்குறேன். இப்போ டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்துருச்சு, விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கப்புறம் சரி, தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போவும் இந்த கருத்து அதில் என்னென்னா, அந்த திராவிடமா தமிழா அப்படிங்கிற, தமிழ் தேசியம்ங்கிற கருத்தில் தான் முரண்பாடு, அந்த கொள்கையில் தான் முரண்பாடு இருக்கே தவிர விஜய் மேலே எந்த ஒரு வன்மமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிவிகே பார்ட்டி கூட போயிட்டு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்ல சீமான் அவர்கள். ஸோ அதையும் பண்ணுவாரா, இல்லை நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே இன்றைக்கி பிஜேபி கூட இல்லை, காங்கிரஸ் கூட இல்லை. ஸோ ஏடிஎம்கே கூடயும் அவர் கூட்டணி வைக்கலாம். ஸோ அதையும் பண்ண மாட்டுறாரு. என்னென்னா, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது, ஒரு மாற்று சக்தியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னா, ஒரு எலெக்ஷனுக்கும் 8%, 6%, 7%, 8%ன்னு வாக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பர்சன்டேஜாக போனால் இது எந்த காலத்தில் நீங்கள் ஒரு தனியாக மெஜாரிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது? இப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது சீமான் அவர்களுக்கு, ஒரு 25% ஓட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் தனிச்சே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறும் 8% தான் வாக்கு அப்படிங்கிறது இருக்குன்னும் போது தனித்து எந்த காலத்தில் எப்போ வின் பண்ணி, எனக்கு சாட்டை முருகன் ப்ரோ பேசுகிறது எந்த விதத்தில் இது அக்செப்டபுள்னே தெரியல. ஏன்னா அவங்கள நம்பி ஒரு கட்சி, ஒரு கூட்டம் வருது அப்படின்னா, ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அந்த ஓட்டு எப்படி தான் வரப்போகுது ஒன்றுமே புரியல. ஏதாவது ஒரு பார்ட்டி கூட அலைன்ஸ் வைக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் தயவுசெய்து 2026 ஏதாவது ஒரு பார்ட்டி கூட அலைன்ஸ் வைங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் தனித்து தான் நான் இருப்பேன் அப்படின்னா, டிவிகே மாதிரியான பார்ட்டி ஒரு பெரிய அளவில் ஓட்டை கெயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, அப்புறம் மூன்றாவது மாற்று சக்தியாக ஹெச்டி குமாரசாமி இருக்கிறார். அவருக்கு பார்த்தோம்னா ஒரு 30% கிட்ட, ஒரு 25-20% மேலேயே ஓட்டு இருக்குது. ஒரு 30 சீட் வின் பண்ணுறாரு. அங்கே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறாரு. பவன் கல்யாணம் பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் அவர் இதுவும் இல்லைனா கூட
அவர் தனித்து நின்று அவரால் ஒன்று கூட ஜெயிக்க முடியலனாலும் ஏதோ ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சரான ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் எப்போ தான் பண்ண போகிறாரு, ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ பார்க்கலாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பேச்சுவார்த்தை வந்து வரலாம் 2026. சப்போஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட அலைன்ஸ் இல்லை அப்படின்னா விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். இப்போ இந்த பெரியார் இஷ்யூ இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு தலைவராக தவிர்த்திருக்கலாம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி வேணுமோ, ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியுள்ள ஒரு தலைவன் சீமான் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு புலமை, அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெருப்பு மாதிரி இருப்பார் மனுஷன். அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட கொள்கைகள், இந்த தமிழ் தேசியம் இதெல்லாம் வந்து நல்ல இதுதான். ஆனால் பெரியாரை வந்து எதுக்கு இவ்வளோ அவரே வந்து அவருடைய க்ரோத்தை வந்து ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போட்டு ஒரு வேகத்தடை போட்ட மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். ஸோ அதை தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவிகேல பெரியார் வந்து கொள்கை தலைவராக பேனரில் எல்லா போஸ்டர்லேயும் மெயினில் இருக்கிறாரு. இப்போ பெரியாரை நாங்கள் வந்து ஈவேரா அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிற கட்சிகளோட சேரமாட்டோம் அப்படின்னு வந்து சாட்டை அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் எப்படி டிவிக்கே கூடயாவது அலைன்ஸ் வைப்பாங்களான்றது டவுட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு தலைவர், ஒரு நல்ல ஒரு கட்சியாக நாம் தமிழர் ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக வந்தது, ஒரு பெரிய லெவலில் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இதுவும். பட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல. நாம் தமிழர் கட்சி இன்னமும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் 2026 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் நாம் தமிழர். ஒரு டிவிக்கே இல்லைனா ஏடிஎம்கே, பெட்டர் டிவிக்கே. ஸோ அவர் இன்னமும் வந்து விஜயை வந்து தம்பின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. டிவிக்கே கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கும். டிஎம்கே காங்கிரஸ், ஏடிஎம்கே பிஜேபி, இந்த பக்கம் டிவிகே சீமான் அவர்களுடைய கட்சி. ஸோ இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் கூட அவர் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ காலகட்டத்தில் இருந்தார், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு மூன்றாம் மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன சேர்த்து ஒரு மூன்றாம் மிகப்பெரிய ஒரு அலைன்ஸ் தேர்ட் ஃபோர்ஸாக அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரியாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் வந்து இத்தனை காலங்களில் இது பண்ணிட்டார். ஸோ ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாத்தையும் எதிர்த்தாலும் அவர் ஒரு பக்கம் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பண்ணியும் தவிர்த்துட்டாரு. ஸோ பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண போகிறாரு. டிவிகே கூட அலைன்ஸா இல்லை ஏடிஎம்கே கூட அலைன்ஸா, ஃபஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய கட்சியோட அலைன்ஸ் வைப்பாரா இல்லை திரும்பவும் தனித்து தான் போட்டிடுவாரா, எதை நோக்கி வந்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகிறாங்க பிளான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.